ஞானசுவர் மேலும் இப்போது இடம்பெறுகிறது. அந்த நலனுக்குரிய வெளியூட்டானே பின்னாடி கல்வி வந்தவர்களும் மதிப்பீட்டுடனே இடர்பாதை ஆகிய உள்ளவர் சந்தனியும் குமாரர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களது பணி இப்போது இடம்பெற இருக்கின்றது. நிலவு சந்தனியமாக தொடர்ந்து இந்த மலை வளர்வதாக மதிப்பீட்டு செய்கின்றனர். அதே போன்று சுந்தரா கல்வி வந்தவர்களும் இப்போ கலந்தாவை இணக்கமுள்ளதாக இந்த மலருக்குரிய வெளியீட்டை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்போது வெளியீட்டு முருகனே நேரில் கொண்டு வையகத்தினுள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான ஆன்மீக கருத்துக்களில் உமக்கு சொல்வது போன்ற எண்ணத்தை வாசகர் மனதில் உருவாக்கக்கூடிய அற்புதமான அட்டைப்படத்துடன் வெளிவருவது இந்நூலில் மிக சிறப்பான விடயமாகும். அதாவது கம்பீரமான வேல், முருகனின் படங்கள், முருகனின் சன்னதி ஆலய பழைய தோற்றம், தற்போதைய தோற்றம், பழைய தேர், மயில்வாகனம் சுவாமிகளின் படம், தல விருட்சத்தின் படம் என்பன வண்ணமயமான படத்துடன் வீடு தேடி வருவது பக்த அடியார்களை மெய்சிலிருக்க வைக்கின்றது. நாம் மனம் சோர்வடைந்து இருக்கின்ற போது இந்த மலரினை எடுத்து வாசிக்கும் போது இம்மலரில் வெளிவருகின்ற சுடர்தர தகவல், பொன்மொழிகள், ஆன்மீக கட்டுரைகள், சிந்தனைகள், சமூக விழுமியங்களின் பல்வேறு அம்சங்கள் எமது மனதிற்கு சிறந்த ஒரு உலகள ஆலோசகராக இருக்கின்றதென்றால் அது மிகையாகும். மேலும் எதிர்காலத்தில் இந்த மனதில் சிறுவரின் படைப்புகளும் வெளிவருவதற்கு சைவகலை பண்பாட்டு பேரவையினர் ஊக்கத்தினை அளிக்க வேண்டும் என அழைத்தால் சிறப்பாக அமையும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்னும் உரிய பிறர்க்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க சன்னதியால் ஆச்சிரம சுவாமிகள் தனக்காக வாழாது பிறருக்காக ஆற்றும் பணிகள் இங்கு அளப்பெறுகிறது. பிரதான பணி அன்னதான பணி. எமது நாடு பல அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த போதும் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வந்த அன்னதான பணி ஒரு நாள் கூட தடைப்பட்டது. அன்னதான பணியுடன் நின்றுவிடாது இன்று இந்த சன்னதியான் ஆச்சிரம சுவாமிகளால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எது இல்லாமல் இடர்படுகின்றார்களோ அதனை இன மத பேதமின்றி இலங்கையில் எல்லா பாகங்களிலும் வாழ்கின்ற மக்களுக்காக நலிவுற்ற குடும்பங்களுக்கான உணவுப் பொருட்கள், உதவிப்பணம், மாணவர் கற்றல் செயற்பாட்டிற்கான உதவிகள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மாதாந்த உதவிகள், சுய தொழில்கள், பாடசாலைகள், கோயில்கள், கிணறுகள், நூல் நிலையங்கள் என்பவற்றில் புனருக்கான வேலைகள் என பல்வேறுபட்ட உதவிகள் இங்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மிக முக்கியமாக எமது எதிர்கால சந்ததியினரின் ஒளிமயமான வாழ்வினை கருத்தில் கொண்டு அறநெறி கல்வியை மேம்படுத்துவதற்காக தற்போது பல இடங்களில் பல்வேறு உதவி திட்டங்கள் இலங்கையில் வழங்கப்பட்டு வருவது இந்த ஆட்சியமத்தின் ஒரு தூர சிந்தனை நோக்காகும். எதிர்காலம் எமது சமயம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக இந்த அறநெறிக்கு தற்போது இந்த ஆட்சியம் மிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. எனவே இந்த ஞானச்சுடர் மலருக்கு மாதாந்தம் ஆக்கங்களை வழங்கும் எழுத்தாளர்களுக்கும் தொடர்ச்சியாக
ஞானச் சுடரினை வெளியீடு செய்யும் சைவ கலை பண்பாட்டு பேரவையினருக்கும் இரவுபகல் பாராது சேவை மனப்பான்மையுடன் இங்கு பணியாற்றும் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமின்றி மாணவர்களிடையே சிறந்த பேச்சாற்றலை கலைகளை வளர்க்கும் ஒரு கலைக்கூடமாகவும் இது விளங்குகின்றது. இன்றைய இந்த நன்னாளில் இந்த மாசி மாத வெளியீட்டுரையினை ஆற்ற சந்தர்ப்பத்தை வழங்கிய சென்னடியார் ஆட்சியரன் சைவ கலை பண்பாட்டு பேரவையினருக்கும் எனது உள்ளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் பல பணிகள் தொடர வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆட்சியரத்தினால் வெளியிடப்பட்டு வருகின்ற ஞானச்சுடர் மலருக்கான வெளியீட்டுரையினை திருமதி சிந்தூரா கலியுக வரதன் அவர்கள் இங்கே வழங்கியிருந்தார்கள். அவருக்கு ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே எங்களுடைய சைவகலை பண்பாட்டு பேரவையினுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த மலருக்கான 338வது மலருக்கான மதிப்பூற்றியை திருமதி புனிதவதி சண்முகலிங்கம் அவர்கள் இங்கே வழங்க இருக்கின்றார்கள். இவர் நீண்ட காலமாக இந்த பணியை இந்த ஆச்சிரமத்திலே மேற்கொண்டு வருகிறார்கள். அவரை இப்பொழுது இந்த மதிப்பூற்றியை ஆற்றுமாறு சுவாமிகள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலம் அரியாசனத்தில் அரசரோடு என்னே சரியாசனம் தாயே சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே. இந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் இந்த நிறுவனத்தை இயக்கி ஆதார சுருதியாக திகழ்கின்ற மோகன் சுவாமி அவர்களுக்கும் சைவ கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்களுக்கும் வெளியூட்டுரை செய்து மகிழ்ச்சியை அளித்த எங்கள் அம்மாவுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற முருகன் அடியார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியுடன் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த மதிப்பூட்டுரையை எங்கள் நாச்சியார் அம்மா தான் செய்து வருவார். நான் வெளியூட்டுரை செய்து கொண்டிருந்தேன். முருகனின் திருவருளினாலோ என்னவோ எனக்கு தெரியாது, கடந்த வருஷம் தொடங்கி இந்த மதிப்பூட்டுரையை செய்கின்ற பணியை முருகனுடைய அருளினாலே சுவாமி அவர்கள் எனக்கு பணித்த அந்த பணியினை என் தலைமை கொண்டு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையிலே இன்றைய தினம் 338வது இதழாக வெளிவருகின்ற இந்த ஞானச்சுடனுடைய மதிப்பீட்டுரையினை செய்வதற்கு முருகன் அருள் பாலித்திருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையுடனே நாங்கள் இப்பொழுதும் இந்த புத்தகத்திற்குள்ளே நுழைவோம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பதாக இந்த புத்தகத்திற்கு உள்ள உள் விஷயங்களை கூறுவதற்கு முன்பதாக இந்த ஞானச்சுடரினாலே எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்று கூறும்போது இதில் அமைந்த கட்டுரைகள், பாடல்கள், சிறு குறிப்புகள், படங்கள் என்று பல வகையான அம்சங்கள் இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் ஒத்துமேறி நாங்கள் பார்க்கின்ற போது இன்னொரு விஷயம் என் மனக்கண்ணை ஓடிக்கொண்டிருக்கின்றது. பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் எங்களுடைய தமிழ் கலாச்சாரம், சைவ சமய கலாச்சாரம் என்பவற்றை எடுத்து அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புத பணியினை இந்த ஞானச்சுடரின் வழியினாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொரு விஷயத்திற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நோக்கிலே பல சர்வதேச தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மையில் கூடி அந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி என்ன தினம் என்று எங்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும், சொல்லுவார்கள். உடனே தெரியுமா உங்களுக்கு? 14ஆம் தேதி இந்த பிப்ரவரி 14 சர்வதேச ரீதியில் கட்டாயம் இளைஞ ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், காதலர் தினம் என்று சொல்லுவார்கள். அக்டோபர் 6ஆம் தேதி ஆசிரியர் தினம் என்று சொல்வார்கள். அதுபோல கடந்த 21ஆம் தேதி தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டது.
ஒவ்வொருவரும் தங்கள் தாய்மொழியிலே மிகுந்த அக்கறையும் கருணையும் அதன் மீது விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய மொழி அழிந்தால் எங்களுடைய கலாச்சாரம் போய்விடும், பண்பாடு போய்விடும், நாங்களே யார் என்று தெரியாது, எங்களுடைய அடையாளமே ஒழிந்து போய்விடும். எங்களுடைய அடையாளத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் மொழியும் கலாச்சாரமும் சமயமும் மிக அவசியம். இந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் கட்டி பேணி வளர்க்கின்ற ஒரு உன்னத பணியை இந்த ஞானச்சுடர் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதைவிட இன்னொன்றை நான் இதில் கூறலாம். இந்த பொதுவாக கூறுகின்ற போது பொதுவாக அக்டோபர் மாதத்தை வாசிப்பு மாதம் என்று சொல்லி இந்த சர்வதேச ரீதியிலும் இலங்கை ரீதியிலும் பல போட்டிகள் வைத்து பிள்ளைகளையும் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி இந்த வாசிப்பின் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்துகின்றார்கள். உண்மையின்படி வாசிப்பதனாலே தான் ஒருவன் பூரணத்துவம் அடைகின்றான். தனியா படித்த படிப்பு மாத்திரமல்ல, நாங்கள் பல வகையான புத்தகங்களையும் வாசிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த ஞானச்சுடரானது தனிய ஆன்மீகம் மாத்திரமல்ல, லௌகீகம் சார்ந்த எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை தாங்கிய கட்டுரைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த வாசிப்பிலே கூடிய அக்கறை கொள்ள வேண்டும், சோம்பி இருக்கக்கூடாது என்பதற்காக எங்கள் சுவாமி அவர்கள் ஒரு புதிய முயற்சியை கொஞ்ச காலமாக செய்து கொண்டிருக்கின்ற, அதாவது வாசகர் போட்டி என்று கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் கடந்த கால ஒரு வருஷத்திலே அந்த ஞானச்சுடர் சஞ்சிகையிலே வாசித்து அதிலே வித்துவம் பெற்ற பின்பு அதை பற்றிய ஒரு 25 கேள்விகள் நினைக்கிறேன் தொடுத்து அதிலே சரியான விடை தருகின்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்குகின்றன. பொதுவாக வாசிப்புக்கு ஒரு ஊக்கம் தருவதற்காக எங்களுடைய ஞானச்சுடர் செய்கின்ற சேவைகளோ அளப்பரியது. அது மாத்திரமல்லாமல் எழுத்தாளர்களையும் பேச்சாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய இந்த சந்நிதியான ஆசிரமத்து சுவாமி அவர்களுக்கும் பரிசுகள் வழங்குகின்ற எழுத்தாளர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு, மற்றது கலைஞர்களுக்கு என்று சொல்லி பலதரப்பட்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்குகின்றனர். இவ்விதமாக இந்த ஞானச்சுடரினாலே நாங்கள் பல வகையான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் மாதம் வருகின்ற இந்த கட்டுரைகளை வாசிக்க வேண்டும். அது சொல்கின்ற விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். சில பேருக்கு வாசிக்க நேரம் இல்லாவிட்டாலும் உங்களுடைய வள்ளுவர் சொல்லுகின்ற கல்லாவிட்டாலும் கேளுங்கள், பேச்சுக்களை கேளுங்கள். அது உங்களுக்கு ஒரு பள்ளத்தில் விழுகின்றவனுக்கு எவ்விதமாக ஒரு வாக்கிங் ஸ்டிக் அல்லது பொல் உதவியாக இருக்குமோ, அதுபோல நீங்கள் வாசிக்காவிட்டாலும் பேசுகின்ற பேச்சாளருடைய அந்த உரைகளை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும். அப்போ வாசிக்க நேரமில்லை என்று கூறுகின்றவர்கள் கூட இப்படியான பேச்சுக்களை கேட்கின்ற போது அதனாலே ஏற்படுகின்ற நல்ல சிந்தனைகள் உங்கள் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் என்று நான் கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த நூல் சொல்கின்ற செய்திகள் சிலவற்றை நோக்குவோம் என்று நான் நினைக்கின்றேன். அட்டைப்படத்தை பற்றி எங்கள் வெளியீட்டு செய்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனபடினாலே நான் அதில் பெருசாக ஈடுபடாமல் முதலில் குரல் வழி என்று சொல்லி குரல் கூறுகின்ற 2 முக்கியமான கருத்துக்கள். அதில் அரசன் எவ்விதம் இருக்க வேண்டும், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெருமிதம், செருக்கு இருக்கக்கூடாது ஒரு அரசனுக்கு. மற்றது வெகுளி கோபம் இருக்கக்கூடாது. மற்றது அற்பத்தன்மை இருக்கக்கூடாது. இவ்விதம் அற்பத்தன்மை, கோபம், செருக்கள் இல்லாவிட்டால் அவனுடைய அரசு மேம்பட்டு இருக்கும் என்று கூறுகிறார். உண்மையின்படி இது அரசனுக்கு கூறினாலும் தனி அரசனுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள எங்கள் எல்லாருக்குமே இந்த செருக்கும் வெகுளியும், வெகுளி என்றால் வேலை கொள்ளாத சாமான், சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி என்றே எங்களுடைய வள்ளுவர் கூறுகிறார். அந்த சினம் என்றது தன்னை சேர்ந்தவர்களையும் எல்லாம் கொண்டு போயிடுமா, அது ஒரு நெருப்பு மாதிரி என்று சொல்லி. அதபடியால் அந்த சினம், சிறுமை இவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் அரசு ஓங்குவது போல எங்கள் வாழ்வும் ஓங்க வேண்டும் என்றால் இந்த இவை எங்களிடம் இருக்கக்கூடாது என்று வள்ளுவர் கூறி செல்கின்றார். அதுபோல
ஈயாத லோபமும் மாட்சிமை இல்லாத மானமும் தகுதி இல்லாத மகிழ்ச்சியும் அரசனுக்கு கேட்டைத்தான் விளைவிக்கும் என்று கூறுகின்றார். அரசனுடைய உயர்ச்சியையும் கூறி அரசனுடைய வீழ்ச்சியையும் கூறி செல்கின்றார் அந்த அரசியல் என்ற அந்த பகுதி இது. அடுத்ததாக எங்களுடைய யோக சுவாமிகள், எங்களுடைய ஈழத்து சித்தர் யோக சுவாமிகள் வந்து இன்பமாய் வாழ்ந்திட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற நற்சிந்தனை பாடல் அமைந்திருக்கின்றது. அதுல வந்து 9 வாயில் உள்ள உடம்பு சிவன் கோயில், என்ன எங்களுடைய உடம்பே சிவன் கோயில், என்ன உங்களுக்கு தெரியும், என்ன காயமே கோயில், கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக என்று திருமந்திரம் சொல்கிறது. அப்ப சிவன் தந்த இந்த கோயிலே நாங்கள் மறக்காமல் சிவனை நாங்கள் வழிபட்டு நாங்கள் வந்து இன்பமாய் வாழ்ந்திட வேண்டும் என்று அந்த நற்சிந்தனை பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக அந்த ஞானச்சுடரில் நாங்கள் அங்காலே கட்டி கொண்டு போகும் பொழுது அதிலே வந்து சுடர் தரும் தகவல் என்று சொல்லி இந்த ஸ்தாபனத்தை அமைத்த முருகேச சுவாமிகளுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறையும் கூறி அவருடைய குருபூசை தினத்தையும் கூறி தங்கள் நன்றி அறிதலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நன்றி அறிதலை தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது முக்கியமாக இந்த தை மாதத்திலே மக்கள் வங்கி சமூகத்தினர் வந்து சந்நிதியான ஆசிரமத்துக்கு செய்த அந்த உதவிகள், எந்தெந்த கிளைகள், மக்கள் வங்கி கிளைகள், எந்தெந்த கிளைகள் தங்களுக்கு உதவி அளித்தது என்பதை பெருமனதுடன் இந்த ஞானச்சுடல்ல முன்பக்கத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த நன்றி உணர்வு என்றது மிக மிக முக்கியமானது. நன்றி இல்லாவிட்டால் நாங்கள் உலகத்திலே வாழ்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலக்கியங்கள் கூறுகின்ற போதே என்ன நன்றி, தான் செய்த நன்றிக்காக, ஒருவன் செய்த நன்றிக்காக எத்தனையோ பேர் தங்கள் உயிரையே விட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பாரதத்தில் சொல்லுவார்கள், கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்கிறதுக்காக சேராத இடம் போய் சேர்ந்த போதும் அவனுக்கு தெரியும் தான் இடம் சேராத இடம் என்று தெரியும். இருந்த போதிலும் சிறு வயதிலிருந்தே தான் அனாதையாக இருந்த தாய் என்ன தன்னை கடலுக்குள்ள விட்டுட்டு அனாதையாக்கி விட்ட சந்தர்ப்பத்திலே தன்னை வளர்த்து அரசனாக்கிய அந்த துரியோதனனுக்கு அந்த போர்க்களத்திலே அவன் செய்வது பிழையான விஷயம் என்று தெரிந்தும் நன்றிக்காக, செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அந்த கர்ணன் தன் உயிரை மாய்க்கின்றான். அது மாதிரி எங்களுக்கு தெரியும், ராமாயணத்திலேயும் ஒரு ஆள் இருக்கிறார், இந்த செஞ்சோற்று கடனுக்காக, இந்த நன்றி கடனுக்காக தனது பிழையென்று தெரிந்தும் தன்னுடைய தமையனுக்கு அறிவுரை கூறியும் அந்த பிழையென்று தன்னுடைய நன்றி உணர்வுக்காக தன் உயிரை விடுகின்றான். என்ன கம்பராமாயணத்தில் தெரியும், எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. என்ன நாங்கள் சொன்னால் யாரும் தெரியுமோ பிள்ளையார் சொல்லுவீங்களோ, கும்பகர்ணன் என்ன, அப்போ இங்கே ஒரு கும்பகர்ணன் அங்கே ஒரு கர்ணன் என்ன இருந்து பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு நான் சொன்ன படிக்காவிட்டாலும் சொல்கிறதையாவது கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். விதமான அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதாக முதலிலேயே என்ன மக்கள் வங்கி சமூகத்தினருக்கு தனியான ஆசிரமத்தின் நன்றி கொள்வித்தாக என்று கூறி சென்றிருக்கிறார். அடுத்ததாக இந்த சந்நிதியான் ஆசிரமத்து இந்த ஞானச்சுடர் இந்த வெளியீட்டில் ஆத்மீகம் சார்ந்த விஷயங்கள், லௌகீகம் சார்ந்த விஷயங்கள், கட்டுரைகள், பதிவுகள், படப்பதிவுகள், பாடல்கள், சிறு சிறு குறிப்புகள், அடிக்கோடிட்ட குறிப்புகள் என்று பல வகையான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. பொதுவாக சொல்லினால் ஒரு கடைக்கு போய் பொருட்கள் வாங்குறால் எல்லா பொருட்களையும் அடுத்தடுத்து இருக்கிற காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லினோம். அப்படி போய் எல்லா பொருட்களையும் வாங்குவது போல, சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு சாப்பாட்டு பொருட்கள், உடை பொருட்கள் வாங்குவது போல இந்த சந்நிதியான ஆசிரமத்தின் ஞானச்சுடரும் எல்லாருக்கும் தக்கதாக ஆன்மீக கருத்துக்களை, லௌகீக கருத்துக்களை வழங்கி எங்களை வளப்படுத்துகின்றது. உண்மையின்படி இந்த ஆன்மீகம் என்று சொன்னால் முக்தி அடைகிறது தான். ஆனாலும் தனிய அந்த தெய்வம் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி வாழ்க்கை முறை, எங்கள் வாழ்க்கை முறை சரியாக இருந்தால் நாங்கள் அப்படியே போய் முக்திக்கே சென்று விடுவோம். அதைத்தான் முதலாவது பாட்டிலேயே இங்கே கூறியிருக்கிறார், முக்திக்கு வித்தாகுமே என்று சொல்லி ஒரு பாடல் குலசேகர் என்பவர் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டிலே அரிதான இந்த மாநில பிறவியை பிறந்த நாங்கள் முக்திக்கு வித்தாக வேண்டும் என்றால் அறத்தின் வழி நின்று ஒழுக வேண்டும் என்று கூறுகிறார். அறம் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. அறம் என்றால் உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேயே
5ஆம் வகுப்புலேயே 5 வயதிலேயே 4 வயதிலேயே இப்போ நர்சரி ஸ்கூலில் கூடி பிள்ளைகளுக்கு ஆத்தி சூடியில் முதல் சொல்கிற வசனமே இந்த சொல்லுங்க பார்ப்போம். ஆத்தி சூடியில் முதல் சொல்கிற சின்ன பிள்ளைகள் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி. அப்போ பிள்ளைகளுக்கு அறம் செய்ய விரும்பு, அறம்ட்டா என்னென்னு தெரியாவிட்டாலும் சின்னனிலேயே அது பதிவாகின்றது. வளர வளர வளரத்தான் நான் சின்னல படுத்தினான் அறம் செய்ய விரும்புண்டு. அப்போ இதைத்தான் சொல்லியிருக்கிறோம் போது. இப்போ அறம் என்று சொல்லும்போது நாங்கள் நினைப்போம் உண்மையின்படி பணம் கொடுக்க வேண்டும், அதாவது பொருட்கள் கொடுக்க வேண்டும், ஏதாவது நல்ல தானங்கள் செய்ய வேண்டும், அதுதான் அறமாக இருக்கும். உண்மையின்படி அதுகளும் அறம்தான். ஆனால் அதற்கு அப்பாலே ஒவ்வொருவனும் தனது கடமைகளை சரிவர செய்ய வேண்டும், அதுதான் அறம். இந்த அறத்தை பற்றித்தான் இந்த அறநெறி பாடசாலைகளிலே படிப்பிக்கும்படி கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போதைய பிள்ளைகள் இந்த அறத்தை விட்டு அங்காலே போய்கொண்டிருக்கின்றார்கள். என்ன உங்களுக்கு தெரியும், பேப்பர் எடுத்து பார்த்தால் போதை வசுவண்டு, கொலையண்டு, களவண்டு, கற்பழிப்பண்டு, தாய் தந்தரை கொள்றண்டு, எங்கேயே பார்த்தா தாயின் மனைவியின் தலையே வெட்டி பொலிசு கொடுத்துட்டு சரணடைன்னு சொல்லி எவ்வளவோ மரச்செயல்கள் சொல்லி கொடூரமான ஒரு நிலைக்கு எங்கள் சமூகம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான இந்த சமூகம் ஏன் இப்படி வந்தது என்று நாங்கள் நோக்கினார். சின்ன வயதிலே இருந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த கருத்துக்களை நாங்கள் கூறவில்லை. இது யாருடைய குற்றம் என்று உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி எழலாம். உண்மையின்படி தாய் தந்தையருடைய குற்றமா, அல்லது போனால் ஆசிரியருடைய குற்றமா, அல்லது சமூகத்தினுடைய குற்றமா என்று யோசித்தால் உண்மையின்படி இது எல்லாரும் ஒத்து சேர்ந்து செய்த குற்றம் என்றுதான் நான் கூற வேண்டும். செல்லம் கொடுத்து பிள்ளைகள் கேட்பது எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளுக்கு வறுமையை, சமூகத்தில் இருக்கின்ற நிலைமைகளை அறியாமல் நாங்கள் வளர்ப்பதனாலே பெற்றோர்கள் ஒரு மாபெரும் குற்றத்தை செய்கின்றார்கள். இதனாலே பிள்ளை கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ கேட்டதெல்லாம் அதுக்கு கிடைக்காத நேரத்திலே அது தாய் தந்தையரோட கோபித்து அவர்களை பலாத்காரம் செய்து கூடி தனக்கு தேவையானவற்றை வாங்க போகின்றது. தேவையானவற்றை வாங்கி என்ன செய்கின்றது? போதை வஸ்து குடிக்கிறது. அதனாலே சமூகத்திலே கொலை களவுகள் ஏற்படுகின்றன. அப்போ இதுகளில் அவற்றையும் பார்த்த பெற்றோரை தங்கள் பிள்ளைகளை, நீங்கள் பத்திரிகைகள் வாசித்திருப்பீர்கள், வாசிக்க வேணும், வாசிப்பை பற்றி முக்கியமாக சொல்லப்படும், பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். பெற்றோர்களே தங்கள் பிள்ளையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கின்றார்கள். இந்த பிள்ளையோட என்னால் வாழ முடியாமல் இருக்கிறது. என்ன 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைக்கு கேட்கின்ற எல்லாவற்றையும் கொடுத்து கெட்டவர்களாக்கின நாங்கள் தான். எதுக்கும் ஓமண்டு சொல்லி கெட்டவர்களாக்கி போட்டு கடைசியாக அவனை ஒரு கொடியவனாக மாற்றிவிட்டு நாங்களே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து இதை என்னாலே பாதுகாக்க முடியாமல் இருக்குது. இப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அந்த அரை சிந்தனையை நாங்கள் பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்திலிருந்தே வளர்க்கவில்லை. அப்போ சமயம் அறம் சொல்லும் பொழுது தெரிஞ்ச சமயம் மாத்திரமல்ல, சமயம் அதுக்குள்ள அடங்குகிறது. அதற்கு அப்பால் எங்கள் வாழ்க்கை முறை அது மிக முக்கியமானது. அதைத்தான் எங்களுடைய இந்த அறநூல் பாடசாலைகள் செய்கின்றன. எங்கள் அந்த படம் தரும் பதிவுகள் என்றதில் எங்களுடைய சுவாமிகள் எத்தனையோ அறநெறி பாடசாலைகளுக்கு போய் எத்தனையோ விதமான உதவிகளை செய்திருப்பதை இந்த பதிவுகள் மூலம் நாங்கள் காண்கின்றோம். ஆனபடியால் இந்த நேரத்திலே அன்பான பெற்றோர்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்வது, கட்டாயமாக நீங்கள் அந்த அறநெறி பாடசாலைக்கு போய் அங்கே தனிய சமயம் இல்லை, உங்களுடைய விழுமிய கருத்துக்கள் எத்தனையோ இருக்கிற பெற்றோரை பேண வேண்டும், உயிரினங்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும், மற்றது பெரிய மூத்தோரை மதிக்க வேண்டும், மற்றது உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ சிந்தனைகளை இந்த சமயத்தின் ஊடாக நாங்கள் படிப்பிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது நானே 2 அறநெறி பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அறக்கருத்துக்களை சொல்லி ஏதோ ஒரு வழியிலே பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் அரசாங்கம் கூட வெள்ளிக்கிழமை பின்னேரமும் ஞாயிற்றுக்கிழமை காலமையிலும் இது கொடுத்த அதாவது டியூட்டரிஸ் ஒன்றும் ஆண்டு 9 மட்டும் இயங்கக்கூடாது, அறநெறி பாடசாலைக்கு போக வேண்டும் என்று வற்புறுத்திய போதும் எங்களுடைய பெற்றோர் ரகசியமாக களவென்று தான் சொல்வேன், களவாக கள்ளர்களாக என்ன செய்தார்கள் என்றால் போய் தனிப்பட்ட பிரைவேட் கிளாஸ் என்று சொல்லி இங்கிலீஷ் என்று IT என்று
இப்படியே போய் தங்களுடைய பிள்ளைகளையே பாழாக்குகின்றார்கள். ஆனபடினாலே பெற்றோர்களே அன்பாக கேட்டுக்கொள்வது, இந்த அறநெறி பாடசாலைக்கு நீங்கள் போக வேண்டும். பிள்ளைகளுக்கு அறக்கருத்துக்களை அளிக்க வேண்டும். இதன் மூலம் நல்ல ஒரு சமூகம் வளர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக நான் கூறுவது, பொதுவாக அந்த உங்களுடைய சிங்கள ஆட்கள் கூறுவார்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த தமிழர்கள் தங்களுடைய கொள்கைகளை பெருசாக ஏற்கனவே இல்லை. அப்போ நாங்கள் தமிழர்களுக்கு அவருடைய உள்ளங்களை கவரத்தக்கதாக ஏதாவது செய்து எங்கள் பக்கம் இழுக்க வேண்டும். அதுபோலத்தான் நான் சொல்லுவேன், இந்த அறநெறி பாடசாலைகளுக்கு இந்த பிள்ளைகள் போவதற்கு நாங்களும் இந்த பெற்றோர்களையே ஏதோ ஒரு விதமாக அவருடைய மனதை கவர வேண்டும். ஆனபடியால் நீங்கள் கட்டாயமாக பிள்ளைகளை அங்கே உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய சமூக நன்மைக்காகவும் இந்த அறநூல் பாடசாலைகளுக்கு நீங்கள் கட்டாயம் போங்கள். இதன் மூலமாக உங்கள் சமய கருத்துக்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுவாமி எத்தனையோ படம் தரும் பதிவுகளில் எத்தனையோ அறநெறி பாடசாலைகளுக்கு உதவி செய்திருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். பவுன்யா, திருவோணமலை, மலையகம், அப்படி என்று பல தேசங்களிலையும் செய்து பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. மற்றது இதில் கூறப்பட்ட இன்னொரு விஷயம், அதாவது இந்த படம், இந்த கதைகள் தருகின்ற பதிவுகள் என்று போட்டு, அதாவது கதைகள் மூலம் என்ன நன்மைகளை நாங்கள் பெறலாம், என்ன கதைகள் மூலம் என்ன பாடத்தை நாங்கள் படிக்கலாம் என்ற வகையிலே ஒரு, நான் நினைக்கிறேன், கதை சொல்லும் பாடம் என்று சொல்லி திரு செல்வ வடிவேல் இந்த தை மாதம் துவங்கி ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கின்றார். உண்மையின்படி இந்த கதைகள் மூலமாக நாங்கள் பல பாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். பழைய ஆக்கள் கதைகள் சொல்லுவார்கள். பாரத கதை, ராமாயண கதை, அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன சிலப்பதிகாரம், 50 காவிய கதைகள் என்று எத்தனையோ கதைகள் சொல்லி அந்த கதைகள் மூலமாக பல ஒழுக்க கருத்துக்களை பிள்ளைகளுடைய மனதிலே பதிப்பார்கள். இது கூட ஒரு அறச்செயல்கள் தான். இந்த நாளில் கதை சொல்லவும் ஆக்கள் இல்லை, கதை கேட்கவும் ஆக்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறோம், ஒரு போன் ஒன்று வச்சிருக்கிறோம், அதை தட்டி தட்டி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் உள்ள உயர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், அது போன் அல்ல, அது ஒரு கொல்லிக்கட்டை, உங்களுக்கு கொல்லி வைக்கிற ஒரு கட்டை. உண்மையின்படி சில விஷயங்கள் நல்லதும் இருக்கிறதா, கூகுளில் தட்டி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களும் இருக்கிறதா. எந்த ஒரு விஷயமும் நாங்கள் கையாளுகிறதை பொறுத்துத்தான் அது கொல்லிக்கட்டையா அல்லவனா எங்களை வாழ வைக்கின்ற அற்புதமான மருந்தா. நான் கூகுளே ஆண்டவன் என்று கூடி ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு தெரியாதவற்றை ஆண்டவன் சொல்லாட்டாலும் இவருடனே சொல்லி போடுவார். அதே நேரத்தில் பிள்ளைய படு பாதாளத்துக்கு வக்கிற உணர்வுக்கு செலுத்துவதும் இந்த போன் தான். ஆனபடியாலே எங்களுடைய பெற்றோர்கள் இதிலே மிகவும் கவனமாக இருந்து பிள்ளைகளை நல்ல வழிபடுத்துறதுக்கு நாங்கள் பாடுபட வேண்டும். அப்போ இங்கே நல்வழிப்படுத்துவதற்காக இந்த செல்வ வடிவேல் என்ன கதைகள், என்ன ஏதோ பெரிய கதை ஒன்றும் தாத்தா பாட்டி கதை சொல்லிவினோம், கதை சொல்லும் போது அவன் மடியில் பேர பிள்ளைகள் போயிருந்து கேட்பார்கள். இப்போ தாத்தா பாட்டியும் கதை சொல்ல மாட்டார்கள். இருக்கிற தாத்தா பாட்டி அரை வயசு தாத்தா பாட்டி அங்கே போகிறார்கள், முதியோரில் இருந்து கொண்டே விடுவே, கரைச்சில் இருந்து கொண்டே விட்டுட்டீங்கன்னா இருக்கிற தாத்தா பாட்டி மூளைக்குள்ளே இருப்பினா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அவைக்கு இந்த கதை சொல்ல விருப்பமில்லை. அவைக்கு அந்த அழுகிற இந்த தொடர்கதை ஒருதன் கொள்ளுகிற வெட்டுகிற, அதுவும் பொதுவாக இந்திய சேனல், சன் சேனல், அந்த சேனல், அதை பார்த்து ஐயோ அடுத்த முறை என்ன நடக்க போகுது, அடுத்த முறை என்ன நடக்க போகுது என்று அவர்கள புத்தியை மாற்றுகின்ற அந்த தொடர்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையின்படி இந்த கதை சொல்லும் பாடம் என்றது ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையாக இங்கே இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நலதமயந்தியினுடைய சுயம்பர கதைகள் நாங்கள் அப்படியே சொல்லி கொண்டு போகின்ற கதை. கட்டாயமாக நீங்கள் அந்த கதை சொல்லும் பாடம் அந்த கதைகள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விழுமிய கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல ஒரு விஷயமாக இந்த கதை சொல்லும் பாடம் என்ற அந்த பகுதி அமைந்திருக்கின்றது. மற்றது நாங்கள் கூறுகின்ற இன்னொரு விஷயம், இந்த இதிலே நாங்கள் கூறுகின்ற இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அந்த முதலாவதே அங்கே சொல்லப்படுகிறது. லௌகீக வாழ்க்கையில அர்த்த சாஸ்திரத்தை பற்றி ஒரு கட்டுரை வருகிறது. மானுட வாழ்க்கை மேன்மை அடையவும் சிறப்பாக வாழவும் அர்த்த சாஸ்திரம் சொல்லும் முக்கிய விஷயங்கள் என்று முதல் கட்டுரை வருகின்றது.
உண்மையின்படி இந்த அர்த்த சாஸ்திரம் என்ற அர்த்தம் என்றால் இங்க கருத்தண்ட கருத்தும் இருக்குது. இங்கே அர்த்தம் என்று சொல்றது பொருள். இந்த பொருளை எப்படி நாங்கள் பேண வேண்டும், எப்படி பங்கிடலாம் என்றதை ஒரு வடமொழி நூல். அதை கௌடில்யன் என்ன அவர் சாணக்கியன், இந்த அர்த்த சாணக்கியன் என்றவர் அவர் தான் எழுதினவர். அவருக்கு கௌடில்யன் சந்திரகுப்தன் என்ற நாம் பேர் இருக்கின்றது. ஒரு வடமொழி நூல். முக்கியமாக இந்த என்ன மாதிரி இந்த பொருள்கள், என்ன மாதிரி இந்த பொருளாதாரங்கள், என்ன மாதிரி அந்த பொருளாதாரங்களை நாங்கள் பகிர்ந்த வேண்டும் என்ற அந்த கருத்தினை என்ன கார்ல் மார்க்ஸ் கூறியபடி இங்கே இந்த கருத்தினை எங்கட வடமொழியிலேயே வேணுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சாணக்கியன் தனிய பொருள்கள் மாத்திரமல்ல, அரசியல், இராணுவம் ஆகிய பல சிந்தனைகளும் கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லுவார்கள், இந்த அரசியல்ல நல்ல விதமாக அவர்கள் சரியாக அரசியலை கொண்டு போகாட்ட வைத்து சாணக்கியம் இல்லைன்னு சொல்லுவார். சாணக்கிய புத்தி இல்லையன்று. அதாவது இந்த அர்த்த சாஸ்திரம் கூறுகின்ற அந்த சாணக்கிய தன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த மானுட வாழ்வை மேன்மை அடையும் சிறப்பான அர்த்த சாஸ்திரம் ஒன்று சொல்லப்படுறது. அதே நேரத்தில் இந்த அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு குறையும் ஒன்று சொல்லப்படுறது. அது இங்கே சொல்லப்படையில் நினைக்கிறேன். என்னென்றால் உண்மையின்படி அது பிராமணர்களை முன்னிலைப்படுத்துவதாக அமைகின்றதை ஒழிய சாதாரண மக்களை அவ்விதம் முன்னிலைப்படுத்தவில்லை என்ற குறைபாடும் இருக்கின்றது. என்றாலும் ஒரு புதிய விஷயம் ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அர்த்த சாஸ்திரம் என்ற ஒரு வடமொழி நூல் என்னென்ன எங்களோட வாழ்க்கைக்கு தேவை என்பதை சொல்லி இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அதை வாசித்து அது கூறுகின்ற விஷயங்களை உள்வாங்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். அதே நேரத்திலே இங்கே இன்னொரு விஷயம் சொல்லப்படுகின்றது. இந்த ஆறுமுக நாவலரை பற்றி தொடராக 2-3 ஞானச்சுடர் சஞ்சிகளை வந்து கொண்டிருக்கின்றது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 100ஆண்டு விழாவும் இந்த ஆசிரமம் கொண்டாடியது. அதற்கும் நாங்கள் வந்திருக்கின்றோம். மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த ஆறுமுக நாவலருடைய அந்த வசன நடையின் பெருமைகளை பற்றி இந்த கமலக்கண்ணன் என்பவர் கூறுகின்றார். உண்மையின்படி வசன நடையிலே சிறந்தவர். அதனாலே வசன நடை கை வந்த வெள்ளாளர் என்ற ஒரு பேரும் இவருக்கு இருக்கின்றது. வசன நடைகளிலே எத்தனையோ திருத்தங்களை அவர் செய்து சாதாரண மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வசன நடையை வசன நடையை இவர் தந்திருக்கிறார். குறியீட்டு முறைகளை 3-4 சொற்களுக்குரிய வசன நடைகளை, அதே நேரத்தில் இலக்கண பிழை இல்லாத வசன நடைகளை தனிய தமிழுக்கு மாத்திரமல்ல சமயத்துக்கும் தொண்டாற்றினார். அவர் பிரசங்கங்கள் செய்தார், புராண படனங்கள் செய்தார், மற்றது புறமத கண்டனங்கள் செய்தார். தமிழ் மக்களை, சைவ மக்களை தங்களுடைய சமயத்தை, தமிழை பாராட்ட வேண்டும். அதாவது அது வாழ்ந்த காலம் அந்நியர் ஆட்சி காலம். போர்த்துகீசர் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக எவ்வளவோ சலுகைகளை எங்கள் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது மக்கள் அந்த சலுகைக்கு மயங்கி தங்களுடைய கலாச்சாரத்தை, தமிழை, சமயத்தை விட்டு கிறிஸ்தவர்களாக மாறின காலத்திலே மனம் கொதித்த எங்கள் ஆறுமுக நாவலர் அந்த பாடல் ரீதியாக இருந்த அந்த சமய பாட நூல்களை எல்லாம் வசன நடையிலே கொண்டு வந்து பெரிய புராண வசனம், கந்த புராண வசனம் என்ற வசன நூல்களை சொல்லி பாலபாடம், சைவ வினாவிடை அந்த வினாவிடை நூல்களையும் கூறி மக்களை அந்த சைவத்திலேயும் தமிழிலேயும் ஈடுபடுத்தினார். அப்பதான் இவருடைய செய்த அந்த மகத்தான சேவைகள் நாங்கள் விரை தேசிய வீரரின் ஒருவராக எங்களுடைய இலங்கை அரசாங்கம் போற்றி இருக்கின்றது. தேசிய வீரர் என்று சொல்லும் பொழுது 3 இனத்துக்கும், அதாவது 3 மதத்திற்கும், சைவத்திற்கும் இருக்கிறது, இஸ்லாமுக்கும் இருக்கிறது, பௌத்தத்துக்கும் இருக்கிறது. பிள்ளைகள் சொல்லுவீங்களோ, நான் சைவத்துக்கு ஆறுமுக நாவலர் என்று சொல்லிட்டேன், இந்த இஸ்லாத்துக்கும் அந்த இதுக்கும் பௌத்தத்துக்கும் யாரும் அந்த தேசிய வீரர் என்று யாரை சொல்றேன்னு தெரியும். நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய சமூக கல்வியிலேயே இருக்குது. நான் கேள்வி கேட்கிறேன், குழந்தைங்க கூடாது, பிள்ளைகள் எத்தனை விரும்பி வாங்கி இருக்கிறீங்க எல்லாம் பெரியாகணும்னு சொல்லலாம். அதாவது தேசிய வீரர் என்று சொல்லப்படுறது. இங்கே எங்களுடைய ஆறுமுக நாவலர் சொல்ற போல முஸ்லீம் மக்களுக்கு நானே சொல்லி கேள்வி நானே பதிலும் நானே என்று சொல்லி விடுவோமே. அதில் அனகாரிய தர்மபாலா,
அவர் பௌத்தத்துக்கு இருந்தார். அதுபோல எங்களுடைய இஸ்லாம் மதத்துக்கு சித்திலிபி இருந்தார். இப்போ இவர்கள் தங்கள் மதத்தை தங்களுடைய கலாச்சாரத்தை பேணினார்கள். இதன் மூலம் தங்கள் மொழியை, தங்களுடைய கலாச்சாரத்தை, சமயத்தை வளர்த்தார்கள். இந்த வகையில் இவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்தவர் எங்களுடைய ஆறுமுக நாவலர். அவருடைய வசன நடை பற்றித்தான் இங்கே இந்த கமலக்கண்ணன் என்பவர் தொடர்ந்து ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கின்றார். மிகவும் அற்புதமான கட்டுரை. அப்போ அவர் இறந்த போது இந்த தாமோதரம் பிள்ளை அவர்கள் சொல்லுவார், எங்களுடைய நல்லநகர் ஆறுமுக நாவலர் பிறந்ததே சொல்லு தமிழங்கே சுருதி எங்கே, எல்லாவரும் போற்றும் பிராண இதிகாசங்கள் எங்கே, ஆத்தன் அறிவெங்கே அறைந்து சொல்வார். இவர் செத்து போயிட்டார், இவர் இல்லை, இவர் இல்லாவிட்டார் எங்களுக்கு தமிழங்கே சமயமங்கே இந்த புராண படனங்கள் எங்கே என்ற இந்த ஆற்றாமையோட சொல்லப்பட்ட ஒரு பாடல். இந்த அவருடைய பெருமையை கூறுகின்ற பாடல். ஆறுமுக நாவலருடைய அந்த வசன நடைகளை பற்றியெல்லாம் அருமையாக ஒரு கட்டுரை வடிவிலே இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. மற்றது முக்கியமாக இந்த இளம் ஆக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், உங்களுடைய இந்த இந்த மோட்டார் சைக்கிளை முறுக்கி கொண்டு நீங்கள் போய் அதாலே ஏற்படுற ஆக்சிடென்ட்களை பற்றி மிக அழகாக உங்களுடைய சாதாரண ஆக்களுக்கும் இந்த இளம் மட்டங்களுக்கு வேண்டும் என்ற கருத்திலே உங்களுடைய உயிர் எவ்வளவு மகத்தானது, வீதி விபத்தால் வீண் போகும் வாழ்க்கை என்று சொல்லி சக்குனா லிங்கம் ஒரு அருமையான கட்டுரை, ஒரு ஞானச்சுடன் ஒரு ஆத்மீக ஒரு சஞ்சிகையிலே உண்மையின்படி என்னுடைய இறைவன் தந்த எங்களுடைய இந்த மானிட அந்த கிடைத்தற்கரிய இந்த மானிட உடம்பு நாங்கள் அநியாயமாக இந்த ஆக்சிடென்ட்டுகளாலே வீணாக்குகின்றோம். என்ன உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெற்றார் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. வெளிநாட்டில் இந்த காசு வருது, ஹலோன்னு கிலோவில் வருமானம் இந்தியாக்கள் சொல்லணும், அப்படி வருது. வந்த உடனே மோட்டோ பைக் இல்லையேண்டா நான் விழுந்து சாவேன், நான் சூசைட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பெருட்டுகள், அதனால் பெட்ரோல் வாங்கி கொடுக்குறது. தனியாக மோட்டர் சைக்கிள் மாத்திரமில்லை, அது ஒரு செயின் ஒன்று முடிக்கிறோம், அது மாத்திரமில்லை ஒரு ஃபோன் ஒன்று காதில் இருக்கும், செயின் ஒன்று இருக்கும், போவினா மாறது தெரியாது, ஆக்கள் அதே போய் சேர்ந்துது. அப்போ இந்த வீதி விபத்தால் வீண் போகும் வாழ்க்கைன்னு எங்களுக்கு கிடைத்த பொதுவாக சொல்வார்கள் சித்தர்கள், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாசமாய் குஜவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி பூத்துடைத்தாண்டி என்று சொல்லி கூத்துக்கல்லை எங்களுடைய இளைஞருடைய மிக முக்கியம் பொருளாதார கூத்து. இந்த மோட்டர் பைக் ஆக்சிடென்ட் தாங்கள் இறந்தது மாத்திரம் இல்லாமல் கவனமாக போற வேண்டிய மேலே இடித்து அவைகளையும் சாக்காட்டி நான் மாத்திரம் சாரது நீ சென்று. ஆனால் இப்படியான ஒரு அநியாயங்கள் நடக்கின்றது. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே இந்த வீதி விபத்தாலே வீண் போகும் வாழ்க்கை என்ற கட்டுரை அமைந்திருக்கின்றது. மற்றது இதில் இன்னொரு கட்டுரை நாங்கள் கூறலாம், இந்த படிக்காத மேதை என்று. அதுவும் இந்த கல்வியை போதே அதை படிக்காத மேதை என்று ஏன் இதற்கு இந்த கட்டுரையாளர் தலைப்பு வைத்தார் என்று எனக்கு ஒரு யோசனை இருந்தது. இந்த படிப்பவர்களுக்கு இருக்கின்ற பண்புகள், கல்வியால் ஏற்படுகின்ற பண்புகள் என்ற தலைப்பு போடாமல் படிக்காத மேதை என்று சொல்லி ஏன் இந்த முருகுப்பிள்ளை சில்லத்தம்பி அவர்கள் சொன்னார்கள் என்று போடும்பொழுது உண்மையின்படி சில விஷயங்களை மறைமுகமாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு நாகரிகமான தன்மையோட இந்த படித்து போட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இறங்காமல் இருக்கின்ற அந்த தன்மைகளை வெளிப்படையாக சொல்லாமல் படிக்காதாக்கள் எத்தனையோ பேர் மேதமையாக இருக்கின்றார்கள். ஆனபடியால் படித்த நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு மேதமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தினை எங்களுக்கு புலப்படுத்துவதற்காக இந்த படிக்காத மேதை என்ற இந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. பொதுவாக இந்த படிக்காத மேதையினாலே அந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்து எல்லாருடைய தமிழிலிருந்து உள்ளங்களையும் கவர்ந்த எங்களுடைய ஒரு நடிகர், சரி நடிகர் என்று நடிகரையாவது சொல்லுங்க, படிக்காத பழைய செத்தும் போனார் என்ன எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் என்று சொல்றது. இப்போ அவற்றை பாடினார், அவர் பாடுவார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், உனக்கு என்னவோ கொடுத்தான், எல்லாருக்குமாக கொடுத்தான். அப்போ அவ்விதமாக எல்லாருக்குமாக நாங்கள் கொடுத்து வாழ வேண்டும். படித்தவர்களை இன்னொரு சாரார் சொல்லினா மற்றவங்க கொடுக்காயினமா, நான் எந்த சூழல், எந்த அம்மா அப்பா மனைவி மக்கள் வந்து போயிருக்க வேணும், மற்றையை பற்றி அயலை பற்றியே கவலை கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆக்களை எங்களுடைய இப்போதைய நவீன எழுத்தாளர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் படித்த ஆக்கள் இல்லை,
இவர்கள் படித்த பூதங்கள். பூதம் என்ற ஒரு அடைமொழி சொல்லப்படுறது. ஏன் பூதம் என்று பேர் வைத்தீர்கள் என்று பார்த்தால், இந்த பேய் பூதங்கள் தாங்கள் வாழ வேண்டும், மற்றவர்கள் வாழ்ந்தாலும் பிடிக்காது, பிடிச்சிருக்கு அவர்களை என்னவோ செய்துவோம். அதுபோல இந்த படித்த சில பேர் தாங்கள் தான் எல்லாவற்றிலும் முன்னுக்கு வரணும், மற்ற நேரம் முன்னுக்கு வந்தாலும் அவனை ஒரு மாதிரி ஏணியால் நம்மளை கீழே பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த தன்மைகள் கலவைக்கு இருக்கிறது. அப்போ அந்த தன்மைகள் எல்லாம் நீங்கி ஒரு உன்னதமாக நீங்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோட அதை வெளிப்படையாக சொல்லாமல் படிக்காத மேதை என்று சொல்லி, படிக்காத ஆக்களே இவ்வளவு தூரத்துக்கு உன்னதமாக இருந்தால் படித்த நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு கட்டுரையாக இந்த படிக்காத மேதை என்ற கட்டுரை அமைந்திருக்கின்றது. மற்றது இதில் அந்த ஆத்மீக அதாவது சமயம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறதாக கந்த புராணமும் அரங்கேற்றமும் என்ற அந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. நான் எல்லா கட்டுரையும் விஸ்தாரமாக சொல்லவில்லை, நீங்கள் வாசிக்க வேண்டும். நான் சொல்ல கேட்டுக்கொண்டு போய் இது வாழைப்பழத்திற்கு உங்களோட வாய்க்காதி இப்படி பேசாட்டலாம், நீங்களே கொஞ்சம் அதை எடுத்து பார்க்க வேணும், என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தை சொல்ல வேண்டும். அவ்விதம் கந்தபுராணம் அரங்கேற்றம், இந்த அரங்கேற்றத்துக்கு முருகன் என்ன மாதிரி உதவி செய்தார் என்ற அந்த விஷயங்களை கூறுகின்ற சிவபாதம் என்பவர் எழுதியிருக்கின்ற ஒரு அழகான கட்டுரை. மற்ற தில்லைக்குத்தனின் ஆடல் காண வாரீர் என்று சொல்லி தொடராக வருகின்றது. திருமதி சிவனேஸ்வரி பாலகிருஷ்ணன் கூறிய அந்த கட்டுரை, இறைவனை நாங்கள் வழிபட வேண்டும், அதால் நாங்கள் அடைகின்ற நன்மைகள் என்னன்னு சொல்லி. மற்றது இன்னொரு கட்டுரை இதில் அமைந்திருக்கின்றது திருவடி பெருமை. அந்த திருவடி பெருமையை பற்றி நான் ஒரு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏன் அந்த திருவடி பெருமையை பெரிதாக அந்த கட்டுரை கூட சொல்கின்றன. திருவடி எங்களுக்கு என்ன தரும், அது மிக முக்கியமானது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்களே திருவடியை பெற்றவனு கையை பிடிக்கலாம், இல்லை போனால் மூத்தை பார்த்து சொல்லலாம், இந்த கடைக்கண் பாராயோன்னு நான் கேட்கலாம். ஏன் திருவடியின் பெருமை என்ன, திருவடிக்கு என்ன பெருமை நம்முடைய என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், எங்களுக்கு தெரியும் இந்த நடராஜர் வடிவம் எங்களுக்கு தெரியும். என்ன இந்த நடராஜர் வடிவம் எங்களுடைய ஐந்தொழில்களையும் காட்டுகின்றது. என்ன ஐந்தொழில்கள் என்று கேட்ட பிள்ளைகளை கேட்ட என்ன சொல்லியலும் எனக்கு தெரியாது. என்ன படித்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் சொல்ல ஐந்தொழில். அப்போ அந்த ஐந்தொழிலையும் காட்டுகின்றதுல இந்த திருவடியில இந்த தூக்கிய திருவடி தான், இந்த திருவடி தான் உங்களுக்கு முத்தியை தருகின்றது. அப்போ ஒரு பாடல் இருக்கின்றது, தோற்றம் அவற்றை சிவபெருமான் உருவத்தையை காட்டி தோற்றம் துடியதனில் தோயும் ஸ்திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்று மலர்பதத்தில் உச்ச துரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தை நாடு என்று சொல்லப்படுறது. அதாவது அந்த ஐந்தொழில்களை காட்டுகின்ற போது அப்போ எங்களுடைய உலக பிறப்பை அவற்றை கையில் இருக்கிற உடுப்பு சட்டம், அதான் உள்ள ஒளி, ஆரம்பத்திலேயே தோன்றிய ஒளி, என்ன எங்களுடைய பிரணவ ஒளி என்று கூறப்படுற அந்த தோற்றம். அப்போ பிறருடைய உடுக்கு சட்டம் அவனுடைய படைத்தல் காலத்தை காட்டுகின்றது. தோயும் ஸ்திதி அமைப்பில் என்று சொல்லும் பொழுது காத்தலை அபியகரம் இப்படி காட்டுகின்றது. சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம், ஒரு கையில நெருப்பு வச்சு விட்டுருப்பேன், அது அழித்தலை காட்டுகின்றது. ஊற்றமா மூன்று மலர்பத்து உத்த தங்களுடைய துரோதன சக்தி என்கின்ற ஆடவ சக்தியை காலாட போட்டு மிதிக்கிறார். உங்களுக்கு தெரியும், காலால ஒரு ஆடை போட்டு மிதிக்கிறார். அந்த ஆணவ சக்திக்கும் ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியுமோ? அந்த ஆணவ சக்தி ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு ஆள் இருக்கு, முயலகன் என்று சொல்லப்படுறாரு. அந்த ஆணவ சக்தியை போட்டுட்டு கடைசியாக ஒரு கால் தூக்கிய திருவடி, அதுதான் எங்களோட முத்தியை கடவுள். திருவடியை நாங்கள் வணங்கி முத்தி பேரை அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற திருவடியை பாருங்க. ஒன்று அபயகரத்திலே ஒன்று அபயம் இப்படி காட்டும் போது மற்றது கீழ் நோக்கி இருக்கிற தன்னுடைய காலை பார்த்து தன் காலை வணங்கும். இப்போ திருவடியினுடைய பெருமையை கூறுகின்ற இந்த கட்டுரை என்ன, நாங்கள் திருவடியை பேணி சரணகமல் ஆலயத்தில் 1/2 நிமிஷம் நேரம் மட்டுமாவது வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுறது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய நாவுக்கரசர் சுண்ணாம்பரையில் இருந்த போதுமே அங்கே சொல்லுவார், என்ன தனக்கு அவருடைய திருவடியினாலே தான் தனக்கு எல்லாம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் நீங்கள வீணிலும் ஆக இருந்தது. என்ன ஈசன் என்ன எனக்கு துணையாக இருக்கின்றான், நான் திருவடியை நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்று கூறப்படுகின்றது. இவ்விதமாக திருவடியினுடைய பெருமையை கூறுகின்றதாகவும். மற்றது பகவத்கீதை காட்டும் பக்தியினர் உங்களுக்கு தெரியும். பகவத்கீதையில அர்ஜுனன் அந்த போர்க்களத்திலே கிருஷ்ணர் பார்த்த சாரதியாக இருந்து தேரோட்டி கொண்டு போகின்ற சமயத்திலே அங்கே அர்ஜுனன் தன்னுடைய உற்றார்களையும்
மற்றது உறவினர்களையும் மற்றது தன்னுடைய குருமார்களையும் கண்டுட்டு இவர்கள் எல்லாவரையும் அழிப்பதற்காக கிருஷ்ணா நான் போருக்கு வந்த நான் ஐயையோ நான் போர் செய்ய மாட்டேன், இவர்களை பார்த்தும் உள்ளம் வதைக்கிறேன்னு சொல்லி தன் பெரிய காண்டிவன் வில்லுக்கு விஜயன் என்கின்ற அந்த வீரனான அர்ஜுனன் கையிலே அந்த அதுவும் நழுவ கும்பிட்டுட்டு போய் அழுது கொண்டிருக்கின்ற போது கிருஷ்ணர் கூறுகின்றார் பகவத்கீதை என்ற உபதேசம் அந்த பாரத போரில் நடக்கின்றது. இந்த பாரத போர் நடக்கின்ற அந்த போர்க்களத்திலே நடக்கின்றது. அவர் சொல்கின்றார் எதுவும் முன்னால் அல்ல, எல்லாம் நான் தான் செய்கின்றேன், எல்லாம் நான் செய்கின்ற காரியம், நன்மையும் நானே தீமையும் நானே, நீங்க ஏன் கவலைப்படுற? உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கல்வெட்டில் இந்த கடைசியில எல்லாம் அந்த கிருஷ்ண உபதேசம் தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் அதான் நினைவு இருக்கும்போது இதை நீ கொண்டு வந்தாய், இதை நீ கொண்டு போகின்றாய், ஒன்றும் நீ கொண்டு வரவும் இல்லை, ஒன்றும் நீ கொண்டு போவதும் இல்லை, எல்லாம் என்னிடமே என்று சொல்லி அவர் தன்னுடைய திருப்பெரும் வடிவத்தை அங்கே காட்டுகின்றார். பாரத போரில் குருஷேத்திரத்திலே காட்டுகின்றார். இப்போ காட்டுற போது சகலதும் அவருடைய இருக்கின்றது. அப்போதான் அதுக்கு பிறகுதான் அவன் மனம் திரும்பி போர் செய்து அந்த அநியாயத்தை அழிக்கின்றான் என்று சொல்லி அந்த பாரத போரில் குருஷேத்திர போரில் அந்த பகவத்கீதை காட்டுகின்ற அந்த பக்தி நெறியை இங்கே கூறியிருக்கின்றார்கள். அந்த பக்தி நெறி என்ன? எதுவும் நானே செய்வேன். என்ன அங்கே சொல்லப்படுது? கஷ்டம்னா நல்லவர்களை காக்கவும் கெட்டவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் பிறக்கின்றேன். பரித்ராணாயாம் சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாயார்த்தம் சம்பவாமி யுகே யுகே யுகங்கள் தோறும் நான் பிறப்பேன் என்று. அதான் இப்பொழுது அக்கிரங்கள் கூடிக்கொண்டிருக்கின்ற போது சில நேரங்களில் கிருஷ்ணர் வந்து பிறப்பர். அவராவது உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணருடைய எத்தனை அவதாரம் கிருஷ்ணருக்கு? சாவதாரம் இல்லை கடைசி அவதாரம் வரப்போகுது. அந்த அவதாரத்துக்கு கல்வி அந்த அவதாரம் மாறதோட அந்த உலகம் அழியும் என்றும் திருப்பி பழையபடி நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த பாரத போருடைய இந்த இதுகளை கூறியிருக்கின்ற அந்த செய்தியாக அந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. மற்றது இன்னொன்று அங்கே சொல்ல போகிற ஒன்றும் இந்த நம்பிக்கை. கட்டாயமாக நம்பிக்கை என்பது பிள்ளைகள் எல்லாருக்குமே கட்டாயம் மிக முக்கியமானது. நம்ப வேணுமென்றால் கடவுளை நம்ப வேணும். கட்டாயம் கடவுளை நம்புறதுக்கு முந்தி இன்னொரு ஆளைக்கு நம்ப வேணும். யாருன்னு சொல்லுவாங்க? கடவுளை விட ஒரு ஆளை நம்புறேன்டா யாரை நம்புறோம்? யார் கடவுளுக்கு மேலால் ஒரு ஆள் என்ன? கடவுளை நம்புறதுக்கு முந்தி எங்களை நாங்கள் நம்புவோம். எங்களை நாங்கள் நம்பினாதான் எங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். அப்போ எங்களை நம்ப வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும். அப்போ எங்களுக்குள்ளே இருக்கின்ற நாங்களை நம்பினா எங்களுக்கு இருக்கின்ற இறைவனை நாங்கள் நம்புகிற மாதிரியே இருக்கும். அதில் நம்பினார் கெடுவதில்லை என்ற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை வைத்துத்தான் நாங்கள் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு பல விஷயங்களை கூறுறோம். நாங்கள் அது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த வைகன் நதி பெருக்கெடுத்து ஓடிய போது அந்த வந்தி என்ற கிழவி சும்மனை செல்விக்கு அடைக்க ஆள் இல்லாத போது கடவுளை நம்பி ஆண்டவனே நான் என்ன செய்கிறேன்னு வேண்டிய போது ஆண்டவன் கூலி ஆளாக வந்து அணையை அடைத்து கொடுத்தார் என்றும், அப்போ அவர் சரியாக வேலை செய்யவில்லை என்று சொல்லி அவருக்கு அடி கொடுக்க அரசன் அடித்த போது அந்த அடி எல்லாருக்கும் பாய்ந்தது என்றும் சொல்லி புட்டுக்கு மண் சுமந்த பெருமான் என்று சொல்லி ஒரு பாட்டே இருக்கிறது. அவருக்கு அடித்த அடி எல்லாருக்கும் பட்டு அந்த அடிதான் எங்களுடைய முதுகில இப்போ ஒரு தழும்பாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இப்போ இந்த கதைகள் எல்லாவற்றையும் தான் நாங்கள் அறநெறி பாடசாலையில பிள்ளைகளுக்கு இந்த சமயத்தை கூட சொல்லுகின்றோம். அப்போ அந்த பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த கதை இறைவனுடைய இரக்கத்தை பற்றி கூறுகிறார்கள். அப்போ விதமாக அந்த நம்பினால் நீங்கள் கிட மாட்டீர்கள். ஆனபடியால் நீங்கள் உங்களை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள். உங்களை நம்பினால் இறைவன் தன் பாட்டுக்கே உங்களோட வந்து ஐக்கியமாகவான் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றார். நம்ம நம்பினால் கெடுவதில்லை என்ற அந்த கட்டுரை அவ்விதம் அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. மற்றது இதில் வந்து இந்த சுவாமிகள் செய்த பலவிதமான சேவைகளுக்கும் எடுத்துக்காட்டாக படங்கள் தருகின்ற பதிவுகள் என்று இருக்குது. எத்தனையோ விஷயமான சேவைகளை சுவாமிகள் செய்திருக்கிறார். அப்போ எத்தனையோ விஷயமான சேவைகள் செய்ததற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக சிலர்கள் சொல்லுவாங்க, ப்ரூவ் பண்ணு சொல்லுவோம். நாங்கள் சும்மா வாயால வதைத்த நல்ல காலமாக இப்போ நாங்கள் இந்த படங்கள் மூலம் இந்த பதிவுகள் மூலம் ஒரு ஆவணமாக இது அமைந்திருப்பதனாலே எங்களுக்கு உடனெடுத்து காட்டலாம். இந்த பாருங்க சுவாமிகள் என்னென்ன எல்லாம் செய்திருக்கிறார். அப்போ இவ்விதமெல்லாம் செய்த சுவாமிகள்
இவருக்கு எத்தனையோ விதமான பட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அவருக்கெல்லாம் என்ன மிகவும் எளிமையானவர், அதே நேரத்தில் ஆளுமையின் நாயகனாக இவர் இருக்கின்றார் என்று சொல்லியே அந்த சிறு குறிப்பொன்று இருக்கின்றது. அப்போ நான் யோசித்தேன், இந்த சுவாமிகள் இவ்விதம் எல்லாம் செய்கின்றார், இவருக்கு என்ன பட்டம் என்ன பெயர் வைக்கலாம் என்றெல்லாம் நான் யோசிக்கிறேன். நான் அந்த நேரத்திலே எனக்கு கம்பராமாயண பாடல் ஒன்று நினைவு வாரது. பிள்ளைகளுக்கு கம்பராமாயணம் படித்தார், பாரதம் படித்தார், நான் அதில் நினைவு வேணும். உங்களை குற்றமில்லை, நீங்கள் இந்த படங்களை பார்க்காம உண்மையின்படி அந்த தொடரண்டு தொடரெல்லாம் மெரவாசி போய் உங்கள் புத்தகங்களை வாங்கி படியுங்கள், கொஞ்சம் நேரம் அதை வாசியுங்கள். அதால் உங்களுக்கு நல்ல அறிவு வரும். உங்களுக்கு தெரியும், ராமரை காட்டுக்கு போய் சொல்லி தசரதன் இந்த கைகையினுடைய அந்த வேண்டுகோளால் போகிறான், தன் மகனுக்கு அரசாட்சி கூட வேண்டும். அப்போ ராமன் போகும்போது சீதையும் போகின்றான், லக்ஷ்மணனும் போகின்றான். அப்போ காலம நேரம் இவைகள் போய்கொண்டிருக்கின்ற போது சூரியனுடைய ஒளி அப்படி காலிச்சு கொண்டிருக்கிறது. அந்த சூரியனுடைய அந்த பிரகாசத்தை கூட அவனுடைய மேனியில வருகின்ற பிரகாசம் மறைத்து போகின்றதா. அப்போ உங்களுக்கு தெரியும், ராமன் என்ன நிறம் கருப்பில கூட அவர் அழகான கருப்பாக அங்கே சொல்லப்படுறது. அவர் வெய்யோன் ஒளி தன் மேனியில் பிரிசூழியில் மறைய என்ன. அப்போ அவனுடைய அந்த ஒளியே இவருடைய மேனி ஒளியினால மறைந்து போகின்ற போது, அப்போ மறைந்து போகின்ற போது அங்கே சொல்லப்படுகின்றது, அந்த சீதையோட பொய்யேன்னும் இடையாளோடும் இடையே இருக்கோ இல்லையோன்னு தெரியாது, அவ்வளோ மெல்லிய இடையாம். எங்கடையாக்களுக்கு இப்போ இப்படி இருக்கும் எனக்கு, அவ்வளோ மென்மையான இடையுடையோடும் இளையானோடும் போனான். அவனோட மையோ மரகதமோ மறைவடலோ மலை முகிலோ ஐயோ எனக்கு என்னென்று சொல்ல தெரியலன்னு சொன்னார். அது மாதிரி இவர் செய்த இந்த சேவைகளுக்கெல்லாம் என்ன உதாரணம் சொல்றது எனக்கும் சொல்ல தெரியல. அந்த சேவையில் நாயகன் இவர் பாராட்டப்படுகின்றார். இவ்விதமாக பலவிதமான உன்னத சேவைகளை செய்த இந்த ஆசிரமம், இந்த ஞான சுடரும் மேலும் மேலும் பிரகாசிக்க வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல முருகனின் அருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு திருப்பி என்னுடைய இளம் பிள்ளைகளுக்கும் எல்லாரும் வாசியுங்கள். வாசிப்பதனாலே நாங்கள் மிகுந்த மன சோர்வுள்ள நேரத்தில் கூடி நாங்கள் உங்கள் நல்ல ஒரு நண்பனாக இருப்போம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த இந்த முருகனுக்கும் எங்களுடைய சுவாமிகளுக்கும் இந்த பண்பாட்டு பேரவையினருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பீட்டுரையை ஏற்பாடு ஆகிய சொன்னார்கள். உண்மையின் நிகழ்வுகள் நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இங்கே வருகின்றவர்கள் பணிகளை விதந்து கூறியதோடு தங்களது பணியையும் செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று கூட புனித சமலிங்கம் அவர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு இன்று அவரது ஒரு அருமையான சொற்பொழிவு, அதாவது மலரை பற்றி ஒரு வியாக்கியானம் ஒரு அருமையாக இருந்தது. அவர் குறிப்பிட்டபோது இந்த அறநெறி பாடசாலை நானும் சென்றுதான் வேண்டும். இந்த அறநெறி பாடசாலை என்பது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை மிகவும் பின்தங்கித்தான் இருக்கின்றது. அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை அறநெறி பாடசாலைக்கு போவதற்கு உள்ளதில்லை. நடிகர் பாடம் அங்கே போகும் இங்கே போகும் சொன்னவர்கள் ஞாயிறு வெள்ளிக்கிழமை அறநெறி பாடசாலை கனம் பண்ணுற மாதிரி இல்லை. நன்னியில் போய் நீங்கள் பார்க்க வேண்டும். படிப்பறையில் தான் படிக்கிற கஷ்டமான பிரதேசங்கள், நீண்ட தூரம் நடந்து போய் படிக்கிற பிள்ளைகள், அந்த மாதிரியான இடங்களில் இந்த அறநெறியை அது கச்சிதமாக, அதாவது இந்த அறநெறி ஞாயிற்றுக்கிழமை என்றால் எங்களுக்கு ஒன்றியமே இருக்கின்றது. தண்ணியை பொறுத்தளவில் ஒரு 10-15 அறநெறி போவதால் ஒன்றியமாக்கி எங்களுக்கு அதுக்கு ஒவ்வொரு ஞாயிறு நடக்கிற நிகழ்வுகளை எங்களுக்கு இங்கே அனுப்பி கொண்டிருப்பார்கள். இந்த ஞாயிறு என்ன நடந்தது, இந்த ஞாயிறு பிள்ளைகள் வந்தது, அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்,
அதை புகைப்படங்களோடு எங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராட்டப்பட வேண்டிய விடயம். நாங்கள் அதற்கு எவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது நன்றியாக. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எல்லா வசதியும் இருக்கு, நிதிக்கு நிதி சகல வசதியும் இருக்கு. ஆனால் இந்த அறநெறியை போதிப்பதற்குரிய ஆசிரியர்களும் இல்லை. அந்த அறநெறியை கற்றுக்கொள்வதற்குரிய பிள்ளைகளுக்குரிய ஊக்கங்களும் எங்களது பெற்றோர்களாலேயே நாங்கள் கொடுப்பதில்லை. அது அறநெறி தேவையில்லை என்ற ரீதியில் தான் யாழ்ப்பாண நாடு இருக்கின்றது. மலையாளம் கிழக்கு மாகாணம் இன்னும் கூட கிழக்கு மாகாணத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கின்றது. இத்தனை பிள்ளைகள் படிக்கிறேன், எங்கள் பகுதியிலிருந்து இது வந்திருக்கின்றது. சீருடைகள் தேவையாக இருக்கின்றது, வரும்போது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் இன்று கூட வந்திருக்கின்றன. அப்படி அந்த இடங்களில் உள்ள பிள்ளைகள் அதுகளை கனம் பண்ணுகின்றனர். பெற்றோர்களே முன்னுக்கு வந்து கனம் பண்ணி இந்த பிள்ளைகளை படிப்பிக்கின்றனர். அதாவது நாங்கள் அங்கே ஞானமான உதவி செய்து கொண்டிருந்தோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஒரு சில அறநெறிப்போடு தான் இங்கே நாங்கள் எமது கண்பார்வை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அங்கே நடைபெறுவது போல ஒரு பூர்ணமான அறநெறிப்போடு தானே அமைவதில்லை. அதுக்கு நாங்கள் தான் வந்துட்டு ஆசிரியர் கண்ணாலை துறை என்று சொன்னீங்க. ஒரு நீண்ட சொற்பொழிவு. அவரது கணவர் எங்காலத்தில் கூட இப்படி செய்யவில்லை. ஆனால் இப்போது அவர்கள் மறைந்தாலும் அவரது நினைவை ஞாபகப்படுத்தி தங்களின் முப்பான சமூகம் தான் அனைவரும் தெரிந்திருக்கும். பழைய ஆட்களுக்கு அவர் ஒரு பிரபஞ்சமான எழுத்தாளர், ஆசிரியர், நாடக கலைஞர், கவி சக்கரவர்த்தி, அப்படி பலவிதமான பரிணாமத்தில் நிகழ்ந்தார். அவரது மனைவிதான் சந்தனிங்க. ஆனாலும் அவர்களுக்கு சோழர்களால் முறையில் தனது பணியை சிவனை செய்திருக்கின்றார் என்று கூறி அவர் எழுதுவதற்கும் நாங்கள் நன்றியோடு கடைபிடித்திருக்கிறோம். அந்த வகையில் சந்தனிங்க இன்னும் எனக்குமே விருப்பமில்லை. ஆனால் அன்பை செல்வி அழகன் ஜெயந்தி திருமதி மதுரவிநாம்பாள் சிக்கன்ராஜா முதலாவது இரண்டாவது ராஜன் நிறைய இருக்கிறாங்க. ராமலிங்கம், சீனா மகாலிங்கம், மலையத்தோட்டம் கொத்தாவத்தை, சீனா சீனா சௌராசா, செல்வராசா பொண்ணுத்துறை, மாவட்ட விஸ்வநாதன், இதாதேவி ஐயா அங்க வாங்க அந்த